எஃப்ஐஆர்ன்றது வந்து முதல் தகவல் அறிக்கை, ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். இப்போ வந்து ஒருத்தருக்கு ஒரு விக்டிம்க்கு வந்து ஒரு அஃபென்ஸ் வந்து நடந்திருக்கு, காக்னிசபிள் அஃபென்ஸ் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் இந்த மாதிரி நடந்திருக்குன்னு கம்ப்ளைண்ட் வந்து கொடுப்பாங்க. இப்போ அந்த விக்டிம் வந்து அந்த பர்டிகுலர் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்கல, வேற ஒரு ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த போலீஸ் ஸ்டேஷனுமே வந்து அந்த அஃபென்ஸ்க்கு ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனில் எடுத்து எஃப்ஐஆர் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். 0ன்ற நம்பர் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி அப்ரோப்ரியேட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எங்கே அஃபென்ஸ் நடந்ததோ அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அந்த எஃப்ஐஆர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதுதான் 0 எஃப்ஐஆர் அப்படின்றது சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து அந்த பர்டிகுலர் போலீஸ் ஸ்டேஷன் வந்து அந்த 0 எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா அவங்க மேலே துறை ரீதியான வந்து ஆக்ஷன் வந்து எடுக்கலாம். இந்த 0 எஃப்ஐஆர்ன்ற கான்செப்ட் வந்து ஃபஸ்ட்டு சிஆர்பிசியில் இல்லை, இப்போ பிஎன்எஸ்எஸில் வந்து 173 பிஎன்எஸ்எஸில் வந்து இன்க்ளூட் வந்து பண்ணியிருக்காங்க. லலிதா குமாரி கேஸில் தான் வந்து 0 எஃப்ஐஆர்ன்ற கான்செப்ட் வந்து இன்க்ளூட் வந்து பண்ணியிருக்காங்க. 0 எஃப்ஐஆர்